ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா யுவர் கரண்ட் செல்ஃப் லவ் எனர்ஜி தான் நாம் பார்க்க போகிறோம். இது ஒரு பொதுவான ரீடிங் தான். யாருக்கு பொருந்துதோ அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க அப்படியே விட்டுருங்க. இந்த வீடியோ கூட உங்கள் எனர்ஜியை கனெக்ட் பண்ணுறதுக்காக லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரீடிங்கில் உங்கள் எனர்ஜி தான் எனக்கு காட்டுது. ரொம்ப சேடாக இருக்கீங்க. நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் எல்லா முயற்சியும் பண்ணிட்டு ஒரு கமிட்மெண்ட் கிடைக்காம சேடாக இருக்கீங்க. உங்களுக்கு கமிட்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம் ரிலேஷன்ஷிப்பில். வேறு எதுவும் அவங்கக்கிட்டேருந்து உங்களுக்கு தேவையே இல்லை. பணம், காசு, சொத்து எல்லாம் உங்ககிட்ட நிறையவே இருக்குது. அந்த பர்சனை பார்க்கும்போது அவங்களே ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணிட்டு தான் செப்பரேட் ஆகிருக்காங்க. சில உறவுகளில் ஏதோ ஒரு காரணத்தினால செப்பரேஷன் ஆகும். ஆனால் இவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணி தான் செப்பரேட் ஆகியிருக்காங்க. இந்த பர்சன் பணம்னு ஓடுற ஒரு கேரக்டராக இருக்காங்க. ப்ராக்டிக்கலான ஒரு பர்சன். ஆனால் உங்களை ஹோல்டு பண்ணி தான் பிடிக்கிறாங்க. நீங்கள் வேணும்னு தான் நினைக்கிறாங்க. ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் எல்லாத்தையும் உள்ளே ஒழிச்சு வச்சுருக்காங்க. ப்ராக்டிக்கலான பர்சன். இந்த ரிலேஷன்ஷிப்பு வேணுமா வேண்டாமான்னு யோசிக்கிறாங்க. இவங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னா காசு, பணம், கோல்டு இதுக்கெல்லாம் தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ரொம்ப மெட்டீரியல் பர்சன். ரொம்ப செல்ஃபிஷும் கூட. தான் நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கிற ஒரு கேரக்டராக இருப்பாங்க அந்த பர்சன். அந்த பர்சன் பிஸ்னஸ் ஏதோ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அமௌண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க. கேரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஆனால் சேடாக தான் இருக்காங்க. ரிலேஷன்ஷிப்பை பற்றியும் ஒர்க் பண்ணுற இடத்துல திங்க் பண்ணுறாங்க. இந்த பர்சன் உங்களை சீட் பண்ணிட்டு தான் ரிலேஷன்ஷிப்பை விட்டு போயிருக்காங்க. உங்கள் இதயத்தை சுக்குநூறாக உடைச்சிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையா, உயிரோடு இருக்கீங்களா இல்லையா, கொஞ்சம் கூட உங்களை பற்றி யோசிக்காமல் போயிட்டாங்க. உங்களை வச்சு நல்லா மைண்ட் கேம் விளையாடி இருக்காங்க. உங்கள் எமோஷன் கூட விளையாடி இருக்காங்க. இவ்வளவும் பண்ணிட்டு போயிட்டு திரும்பி பார்க்குறாங்க அங்கே என்ன நடக்குது, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனும் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கு. வேலை செய்கிற இடத்துல தேர்ட் பார்ட்டியை மீட் பண்ணியிருக்காங்க. அந்த தேர்ட் பார்ட்டி உங்கள் 2 பேருக்கும் தெரிஞ்ச ஒரு பர்சனாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. அந்த தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. இங்கேயும் சொல்லி அங்கேயும் சொல்லி உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்காங்க. இந்த ரீடிங்கை பார்க்குற 2 பேரில் ஒருத்தருக்கு கோர்ட்டு, கேஸு, டைவர்ஸ்னு போயிட்டுருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த தேர்ட் பார்ட்டி அவங்களோட பாஸாக கூட இருக்கலாம். இங்கே நமக்கு கொஞ்சம் ஆறுதலான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் கார்டு வந்திருக்கு. இந்த கார்டை பார்க்கும்போது அந்த பர்சனோட மைண்டு 24/7 நீங்கள் தான் இருக்கீங்க. அவங்க மைண்டில் வர்ற தாட்ஸ் எல்லாமே உங்களை பற்றி தான் இருக்குது. ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ்னாலே உங்களுக்கு கிளாரிட்டி குடிக்கக்கூடிய ஒரு கார்டாக தான் இருக்குது. அவங்க இப்போ ஃபீல் பண்ணுறாங்க, ஏன் உன்னை விட்டுட்டு போனேன், எனக்கு என்னாச்சு, ஏன் உன்னை கண்டுக்காமல் போனேன், ஏன் உன்னை சீட் பண்ணிட்டு போனேன், ஏதோ ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக ஃபுல்லாக அவங்க மைண்டில் அதை பற்றியே திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பர்சனுக்கு உங்கள் மேலே அட்ராக்ஷன் இருக்குது, ஃபிசிக்கல் அடிக்ஷன் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே நமக்கு லவ்வர்ஸ் கார்டும் வந்திருக்கு. உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் நிறையவே இருக்குது. இப்போ கரண்ட்லி அந்த பர்சன் உங்களுக்கு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ரிலேஷன்ஷிப்பில் நடந்த சண்டையால், விட்ட வார்த்தையால் இப்போது அந்த ரிலேஷன்ஷிப்பு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்காங்க. ரிலேஷன்ஷிப்பால் நடந்த விஷயத்தில் அவங்க மனசு ரொம்ப பாதிச்சிருக்கு. அதனால் கொஞ்ச நாளைக்கு ரிலேஷன்ஷிப் வேண்டாம்னு நினைக்கிறாங்க. இங்கே இன்னொரு சுச்சுவேஷனும் என்னென்னா, அவங்க சைடில் இருந்து 2 சுச்சுவேஷன் இங்கே நமக்கு காட்டுது. இந்த பர்சனால் எதுவுமே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்லையும் இருக்காங்க. அதனால் ஒட்டு மொத்தமாக இந்த ரிலேஷன்ஷிப்பை தெய்வத்துக்கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு பொறுமையாக இருக்காங்க. சரண்டர் பண்ணிவிட்டு கொஞ்ச நாளைக்கு சைலண்ட்டாக இருக்கலாம், நிம்மதியாக தூங்கலாம். ஏற்கனவே அங்கே ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. இப்போ நாம் போனோன்னா பிரச்சனை பெருசு தான் ஆகும்னு அமைதியாக இருக்காங்க. நீங்களும் எமோஷ்னலி இந்த பர்சன் கூட கனெக்டாக இருக்கீங்க. நீங்கள் உங்களை கேர் பண்ணிக்கிறது இல்லை, உங்களை பார்த்துக்கிறது இல்லை. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, ஸ்டார்டிங் ஸ்டேஜ் லவ்வில் நம்மளை கேர் பண்ணிக்க மாட்டோம், செல்ஃப் லவ் பண்ண மாட்டோம், 24/7 அவங்களே திங்க் பண்ணிட்டு இருப்போம். ஃபஸ்ட் லவ்வில் போகும்போது எல்லாருமே எமோஷ்னலி கனெக்ட் ஆகிடுவோம், சும்மா அழுதுகிட்டே இருப்போம். நீங்கள் இப்போது கரண்ட்லி அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, பட் முடியாமல் நிற்கிறீங்க. நமக்கு குயின் ஆஃப் கப்ஸ் கார்டு வந்திருக்கு. அதனால் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, செல்ஃப் லவ் பண்ணுங்கள், உங்களை கேர் பண்ணிக்கோங்க. 24/7 ஒரு பர்சனையே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா உங்களால் சாப்பிடக்கூட முடியாது. அவங்களையே நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது அவங்க இல்லைன்னா நமக்கு லைஃப் இல்லைன்னு தோணும்.
அதனால் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு அவங்க வரும்போது வரட்டும்னு உங்களை கேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் முதல்ல உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க, செல்ஃப் லவ் பண்ணுங்கள். எல்லாமே நல்ல விதாவே நடக்கும். வணக்கம்.